ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் சிவாவை டிஸ்டர்ப் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக பத்திரகாளியாக மாறின நம்ம சிந்து பாட்டி வேஷத்தில் பொழந்து கட்டிட்டாங்க நம்ம ஸ்னேகாவை. எப்படி குச்சை வச்சு அடித்ததை பார்க்கணுமே, இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லிட்டு வேற லெவலில் அடிச்சிட்டமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடித்ததுக்கப்புறமா இந்த பாட்டி தானே கூட்டு வந்து விட இல்லை இவங்களா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறேன் நான் செஞ்சிருப்பேன் நீ நினைக்கிறேன்னு சிவா ஒரு பக்கம் கேட்குறாரு. இந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டேன்னு ஸ்னேகா கொஞ்சம் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை அனுப்பிட்டதுக்கப்புறம் டாக்டரே ஒன்று சொல்லட்டுமா, நான் தான் அடித்தேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண இவளை மட்டும் இல்லை யாரை வேணாலும் அடிப்பேன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அந்த போலீஸாக இருந்தாலும் அடிப்பேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா நீ செஞ்சாலும் செய்வேன்னு சொல்லிட்டு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இங்கே ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காயத்ரி அப்செட்டாக இருக்கிறத பைரவியால் தாங்க முடியல. உடனே அன்னபூர்ணி அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி நான் ஒன்று சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அத்தை இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம காயத்ரியை வந்துட்டு செலியனை கடத்துறதுனால காரணம் யாருக்கு லாபம், அதாவது இப்போதைக்கு எசைக்கு தான், எனக்கு தெரிஞ்ச எசைக்கு தான் கடத்திருப்பான், நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்க. சப்போஸ் அவன் கடத்திருந்தானா நீங்கள் தண்டனை என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்க பெரிய தண்டனையாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லை காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி செலியும் கூடயே சேர்த்து வச்சுருன்னு சொல்லிட்டாங்க. இதை எசைக்கு ஒட்டு கேட்டுட்டு அவங்க அக்கா மகாட்ட போய் புலம்பிட்டு இருக்காராமா. ஐயோ இந்த பைரவி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி அம்மாவும் நம்ம பைரவியும் ஒரு பக்கம் சஞ்சய் தேடி போயிருக்காங்க. சஞ்சய் ஒரு பக்கம் அதாவது வாலண்டரியாரா நம்ம பைரவி தேடி வர்றது தானே அவர் ஆசைப்படுறாரு, அதனால பைரவிக்காக இதை செய்வார்னு நினைக்கிறேன். இப்படி இங்கே பிளான் பண்ணா இன்னொரு நம்ம ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுறாரு. இதுக்கப்புறம் நான் அடிக்கடி நான் பைரவி கூட தான் இருப்பேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது காண்டேத்துறாரு. ஏய் ஏன்டா இப்படி காண்டேத்துறா, அவன் என் பொண்டாட்டி பச்சி அப்படிங்கிற